புயலால் புதுவையின் இன்றைய நிலை. சங்கராபரணி ஆற்றின் கரை ஒரு நிமிடத்திற்குள் பதிவிறக்கம் செய்துவிடலாம் என்று நினைத்தால் முடியாத நிலைமையில் கட்டறுத்து ஓடும் நிலையில் இந்த நதிநீர் சென்று கொண்டிருக்கும் வேகத்தை பாருங்கள் என் உறவுகளே. இவைகள்தான் இயற்கைகள் தன் போக்கை ஒரு நிமிடத்திற்குள் மாற்றிவிடும் நிலைமையில்தான் இன்றளவும் இருக்கின்றது. இயற்கைகள் செல்லும் போக்கின் வழிகளை நீங்கள் சீர் அமைக்காத நிலைகள் செய்துவிட்டால் இதுபோல்தான் பேரிடர்கள் உருவாகி புதுவையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திவிடும். இங்கே வாழும் மனிதர்களின் நிலைகளை மாற்றிவிடும். சற்றென்று கொஞ்சம் செவிகளை கொண்டு நதி நீர்களை கட்டமைப்பு செய்யும் அணுகுமுறையை கையாளும் அரசாங்கங்கள் கையில் எடுக்க வேண்டும். மக்கள் சக்தியால் முடியாதது இங்கு எதுவும் இல்லை. நிதிகள் வேண்டுமென்றால் அனைத்து மக்களிடங்களும் கூறி இவைகளை சரி செய்ய என்ன வழிகள் என பாருங்கள். ஒரு நிமிடத்தை கடந்து இருந்தாலும் பரவாயில்லை என படமாக்கி கொண்டிருக்கிறது அழகு தமிழ் கவிதை கழகம். பாருங்கள் என் உறவுகளே, இன்றைய புதுவையின் நிலை இவைகள்தான். ஒரு நிமிடத்தில் இயற்கைகள் நினைத்துவிட்டால் அனைத்தும் மாறிவிடும், அனைத்தும் மாறிவிடும். பாருங்கள் என் உறவுகளே, சங்கராபரணி ஆற்றின் கரை கடல் போல் மாறியது இன்றைய நிலை. உங்கள் கண்களுக்கு காட்சிகளாக படுத்திக் கொண்டிருக்கும் அழகு தமிழ் கவிதை கழகம். இவைகள்தான் இயற்கைகள். ஒரு நிமிடத்தில் தன் போக்குகளை மாற்றி பேரிடரை உருவாக்கி மனிதன் வாழும் நிலையில் இல்லாத நிலைகளை செய்துவிடும் என் உறவுகளே. இன்று முதலேனும் இயற்கையை நேசிக்க தொடங்குங்கள். இயற்கையின் போக்கை மாற்ற நீங்கள் நினைக்காதீர்கள். இயற்கை பேரிடர்களை உருவாக்கி நம்மை வாழும் நிலையில் செய்துவிடும் என் உறவுகளே. இதை பிறருக்கும் பகிர்ந்து நலம் பெற பயன்பெற செய்யுங்கள். இயற்கை மீது பற்றுகளை கொள்ளும் நிலைகளை உங்கள் மனதை மாற்றிக்கொள்ளுங்கள். ஒரு நிமிடம் கடந்தாலும் இவைகளை காட்சிப்படுத்தி கொண்டிருப்பது அழகு தமிழ் கவிதை கழகம். இன்றைய நிலை, புதுவையின் இன்றைய நிலை இவைகள்தான் என் உறவுகளே. இதை மிக மிக வேகமாக அனைவருக்கும் பகிர்ந்து பேரிடர் காலம் என இன்றே அறிவிக்கும் நிலை செய்யுங்கள். மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றிணைந்து மக்கள் இந்த சூழ்நிலையில் என்ன இடர்கள் படுகின்றார்கள் என ஒரு அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். அவைகளுக்கு நல்ல நிவாரணங்களை அறிவித்து அழிந்த விளைநிலங்களுக்கு இயற்கை சீற்றம் என பெரிதாக அறிவித்து விவசாயிகளுக்கு பேர் உதவி காலங்களாக உருவாகுங்கள் என் நடுவண் அரசுகளே. சட்டென்று மாற்றியதால் இயற்கையின் ஜாலங்கள், பெரும் புயலின் சேதங்கள், புதுவை எப்படி இதிலிருந்து மீண்டு வருமோ என தெரியவில்லை. சட்டென்று நடுவண் அரசு பேரிடர் இவைகள் என்று அறிவித்து மிக பெரும் நிதிகளை ஒதுக்கி மீண்டும் பாண்டி பழையது போல் மாறும் நிலை செய்ய வேண்டும் என் உறவுகளே. இவைகளுக்கு தான் ஒரு நிமிடத்தை கடந்தாலும் பரவாயில்லை என பதிவிறக்கம் செய்து கொண்டிருக்கிறது அழகு தமிழ் கவிதை கழகம். இந்த நீரின் வேகத்தை பாருங்கள் என் உறவுகளே. சீறி அடித்து செல்லும் நீரின் வேகம் புதுவை தாங்குமா என தெரியவில்லை. இவைகள்தான் இயற்கைகள். வேண்டுவோம், இயற்கையிடம் வேண்டுவோம், போதும் என்று வேண்டுவோம். இயற்கையே சற்றே எங்கள் புதுவையை காப்பாற்றி விடு, போதும் நீ பொழிந்தது வானமே, எங்களை வாழ விடு, போதும் 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 உன் போக்கை நிறுத்திக்கொள், தாங்குமா புதுவை என தெரியவில்லை. இயற்கையே வானமே உதவி புரி, தாங்குமா எங்கள் புதுவை என தெரியவில்லை என் உறவுகளே. இயற்கையை இன்று முதலேனும் நேசிக்க தொடங்குங்கள். இயற்கை நினைத்துவிட்டால் நொடி பொழுதில் தன் போக்கை மாற்றிவிடும். பல வருடங்கள் காணாத மழைகள் என் பாட்டனார் கூட கண்டாரோ என தெரியவில்லை. இதுபோல் மழைகளின் ஜாலங்கள் அழகு தமிழ் கவிதை கழகம் பதிவிறக்கம் செய்து கொண்டிருக்கின்றது. இவைகளை இந்த உலகறிய செய்ய வேண்டும் என் உறவுகள் அனைவரும். அவைகளுக்காகவே ஒரு நிமிடத்தை கடந்தும் பதிவை செய்து கொண்டிருக்கின்றது அழகு தமிழ் கவிதை கழகம். மிக மிக நன்றி. இதை அனைவருக்கும் பகிர்ந்து புதுவை நலம் பெற அனைவரும் ஒன்றிணைவோம். புதுவை வெல்லும் புயலை
புதுவை வெல்லும் புயலை, புதுவை வெல்லும் புயலை.